கங்க்ராட்ஸ்மா. அப்பா உங்களுக்கு थैंक यू அப்பா. எனக்கு சுகர் இல்ல, நானும் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடலாம். உனக்கு இல்லாத ஸ்வீட் அப்பா, எடுத்துக்கோ. கொடுங்க. வாழ்த்துக்கள்மா. உங்க அப்பா வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கிற பணத்தை நீ ஒரே மாசத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. ஐ லவ் யூ ராஜா. மாமா, பசங்க எவ்வளவு பெரிய பொசிஷன் போனாலும் சரி, அந்த திமிரு அவங்களுக்கு இருக்க கூடாது. கரெக்டா சொன்னம்மா. பெரியவங்க சொல்லுவாங்க, பசுமாடு வளர்த்தோம்னா பால் கொடுக்கும், பொம்பளை புள்ளைய வளர்த்தோம்னா பாசத்தை கொடுப்பாங்கன்னு. கரெக்டா சொன்னடா. மீனாமா, ரொம்ப நாளா நான் உனக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபுல்ஃபில் ஆச்சு. என்னப்பா இது? உன் பேர்ல வீடு வாங்கியிருக்கேன். இப்ப எதுக்குப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, பெரிய வேலை கிடைச்சிருக்கு. இனி மிச்சம் இருக்கிறது உன் கல்யாணம் தான். என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். ஆமாம்மா, உன் அம்மா உயிரோடு இருந்தா கேட்டிருப்பா. ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் தானே கேட்கணும். உன் மனசுல யாராவது இருக்காங்களா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. அதானே பார்த்தேன். அப்படி ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருப்பல. என்னப்பா? ஆமா மச்சான். என் பொண்ணுக்கு எப்படிப்பட்டவனை தேடி பிடிப்பான் தெரியுமா? கேட்காமலே எல்லாம் வாங்கி கொடுக்கறவனா, நல்ல மனசு இருக்கிறவனா, என்னை விட என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறவனா கொண்டு வருவேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரிங்க மச்சான். என்னம்மா இது? உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு அப்பா மாதிரி பழகல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாரு. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒளிவு மறைவு இருக்கலாமா? நீ ஒரு பையன் கூட போன் பேசுறத நான் பார்த்துருக்கிறேன். உங்க அப்பா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்குவாரு. ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம். இதை உங்க அப்பா கிட்ட சொல்லாம விட்டியம்மா. அது சடனா அப்பா என்கிட்ட கேட்டதும் என்னால எதுவுமே சொல்ல முடியல மாமா. இதை பாருமா, உங்க அப்பா வளர்ப்பு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு பையனை காதலிக்கிறேன்னா அவன் டெஃபினட்டா நல்லவனா தான் இருப்பான். இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் இதை மனசார ஏத்துக்குவாருமா. நீ மறைக்கிற இந்த உண்மையினால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், வேதனையோட இருக்கக்கூடாது. உடனே இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. ஓகே மாமா. ஈவினிங் அப்பா வீட்டுக்கு வந்ததும் நானே சொல்றேன். டேய், அந்த காயின் இந்த ரெட் காயினை போடலான்னு பார்த்தா இது என் பேச்ச கேட்க மாட்டேங்குது மச்சான். இந்த ரெட் எனக்கு வேணும். இந்த ரெட் எனக்கு இடியட். நெக்ஸ்ட் டைம் யாராவது கமெண்ட் பண்ணா கொன்றுவேன். டேய், பேசும்போது கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்துட்டு பேசுடா. இல்லைன்னா இப்படிதான் தாறு மாறா விழும். வடது பக்கம் இடது பக்கம் பார்த்து அடிக்கணும். விழுந்துருச்சு பாரு. டேய், அந்த பொண்ணு போன்ரா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க கிளாஸ் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுங்க எல்லாம் சும்மா ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இவங்கள திருத்திக்கிட்டு இருக்கேன். அவங்கள விடுங்க. முதல்ல நம்ம லவ்வ கைத்துல கட்டணும். அட சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? இனிமே போன்ல பேசுறது கிடையவே கிடையாது. எங்க 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 இதையும் வச்சுட்டா நம்ம என்னங்க பண்றது? நம்ம காதலுக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் இந்த போன் தான். இதையும் கட் பண்ணிட்டா எப்படிங்க? கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணாதானே நம்ம பாத்துக்க முடியும். அப்பனா நீங்க என்ன பார்க்க வரீங்களா? அப்ப நாம போனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு லைவ்ல லவ் ஜர்னி பண்ணலாம். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்னடா இவன் போனை வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கான்? எப்பங்க பார்க்கலாம்? இன்னைக்கு? இன்னைக்கா? ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். எங்கங்க பார்க்கலாம்? டிவிஸ் பிரிட்ஜ். ஆஹா, என்னோட ஃபேவரட் பிளேஸ்ங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பங்க. ஹலோ, ஆடினதெல்லாம் போதும். எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சுக்கோ. டைம் அப்புறம் சொல்றேன். எங்க 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 எங்க? ஐயோ, என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டாடா.
நாகேஷ் சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன நீங்க பிரீமியம் கட்டலான்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஆமாங்க, இன்னைக்கு லாஸ்ட் டேட். எப்பவும் முன்னாடியே கட்டிடுவீங்க, ஏன் இந்த வாட்டி டிலே ஆச்சு? நான் கட்டியாச்சுங்க. கட்டிட்டீங்களா? இன்னும் சிஸ்டம்ல அப்டேட் ஆகவே இல்லையே. எந்த பிரான்ச்ல கட்டினீங்க? நான் எப்பவும் நம்ம ஏஜென்ட் கிட்ட கொடுப்பேன், அவர் கட்டிடுவாரு. யார் அந்த ஏஜென்ட்? ரகு. ரகுவா? ரகுனா இங்க தானே இருக்காரு. ஏ ரகு, இங்க வா. சார். பிரசாத் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன ரகு, என் பிரீமியம் கட்டலான்னு சொல்றாரு? ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார், நாளைக்கு கட்டிடுறேன். என்னது, நாளைக்கு கட்டுறீங்களா? இவரு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு சொல்றாரு. ஒரு நாள்ல என்ன குடிமொழிகிற போது பிரசாத் சார்? என்னடா சொன்ன நீ? என்ன சார் இது? எல்லாரும் பாக்குறாங்க சார். நாளைக்கு கட்டுறேன்னு சொல்றேன்ல, கையெடுங்க சார். நமக்கு நாளைக்குன்னு இருக்கணும்னா நாளைக்கு நாம இருக்கணும்டா. சார் என் வானமே போகுது சார், கையெடுங்க சார். வாழ்க்கையே போகுதுறாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் குடும்பம் நடுத்தருவுல நிக்காத மாதிரி காப்பாத்துனா இந்த பாலிசி. அப்படிப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறேன். இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது சார், போலீஸ்ல ஒப்படைங்க. ஃப்ராட் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளணும். என்ன எல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்க? வெளியே சொன்னா எல்லாம் ஓவரா போயிரும், பாத்துக்கங்க. ஆனா இந்த ஆள் என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் கொடுங்க சார். ப்ரூஃப் வேணுமாடா உனக்கு? அவர் உன் சட்டையை பிடிக்கும் போது ஒரு நிமிஷம் உன் முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சதில்ல, அதான்டா ப்ரூஃப். இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு இதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு கோவப்பட்டாங்கல்ல, அதான்டா ப்ரூஃப். நம்ம ஏஜுக்கு இது வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவர் ஏஜுக்கு நாம வரும்போது தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. குடும்பத்தை காதலிக்கிறவங்களுக்கு தான்டா தெரியும் அவங்க லைஃப்க்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. இல்ல அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு அவங்களே அசிங்கப்படுத்துவியா? சாரி சார், கண்டிப்பா நாளை கட்டிறேன் சார். இப்ப டைம் கூட முடிஞ்சு போச்சு. முடியாது, இப்பவே கட்டி ஆகணும். நீ கட்டுற வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். சார் அவருக்கு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க பாருங்க சார், உங்களுடைய பேமெண்ட் இப்பவே ஆயிடும். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சார் வா சார் வா. சார் நான் மேனேஜர் கிட்ட பத்தி பேசிட்டேன். உங்க பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க ரிசிப்டையும் கொடுத்துருவாங்க. சார் சர்வர் கொஞ்சம் டவுன்ல இருக்கு. பேமெண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். நீங்க அதெல்லாம் பரவாயில்ல, எவ்வளவு டைம் ஆனாலும் ரிசிப்ட் கொடுத்தா மட்டும்தான் அவர் இங்கிருந்து கிளம்புவார். என்ன? சரி சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. டைமர் ஆயிடுச்சு. அப்ப நான் வரேன் சார். தம்பி இத பாருங்க, அவங்க ரெசிப்ட் கொடுக்கிற வரைக்கும் நீங்களும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும். சரி வாங்க சொல்றேன். எங்க சொல்றேன் வாங்க. வாங்க. வாங்க சார், உட்காருங்க. அண்ணா தம்பி 2 ஸ்ட்ராங் டீ. சரி தம்பி. ஒரு கிங்ஸ் கொடு. ஹலோ. டேய் மச்சான், இன்னைக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ரா, பெட் கட்டலாமா? டேய் பெட்டிங்லாம் பண்ண கூடாதுடா, அதெல்லாம் தப்பு. எப்படியும் நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும். அப்புறம் என்னத்துக்கு? என் கோட்டால 4 பியர் வாங்கி வைடா, அதுவே போதும். கையில சிகரெட்டு, போன்ல சரக்கு, ரோட்ல போற வர பொண்ணுங்க மேல வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறேன். இதெல்லாம் நல்லா இல்லையா? என்ன சார், நீங்க எப்பயாவது லைஃப்ல தம் அடிச்சிருக்கீங்களா? இல்ல. ஒரு வாட்டி உங்க பிளாஷ்பேக் போயிட்டு வந்து அப்புறம் சொல்லுங்க. 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரும்போதுன்னு நினைக்கிறேன். டென்ஷன் சாக முடியாம செத்துடுவேன்னு நினைக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்த அவன் பிடிச்சிட்டு இருந்ததை எனக்கு கொடுத்தான். கப்பு சுத்தமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த வாடிய பாக்குறேன். அப்ப சரக்கு? அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. இன்னும் ஒரு வாட்டி ரீல ரிவர்ஸ்ல சுத்தி பாருங்க சார். சரக்கு அடிக்காத ஆள்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. அப்படியா? ஆமாப்பா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்க. சரின்னு அவங்களுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்தேன். அவனுங்க எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணி என்ன குடிக்க வச்சுட்டாங்க. ஒரே வாந்தி நாத்தம், வாந்தி நாத்தம், அவ்வளவுதான். அந்த கருமத்தை உயிரே போனாலும் இனி தொட மாட்டேன். அப்ப பொண்ணுங்க, என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு தம்பி. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன சார், பொண்ணுங்கன்னா லவ், இஷ்க், காதல், மொஹபத் இந்த மாதிரி கேட்க இருக்கு இருக்கு. அது உங்க கண்ணிலே தெரியுது பாருங்க. கண்டிப்பா இருக்கு. இப்ப சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு.
கீதா கீதான்னு எங்க எதிர்த்த வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. நான் வீட்டை விட்டு வெளியே போறப்பெல்லாம் ஒரு பேப்பர் அப்படியே சுருட்டி என் மேல வீசுவா. அந்த காலத்து விட்லாச்சாரியார் படத்துல வர்ற மாதிரி என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வம் எனக்கு. வேண்டாங்கிறா என் ஃப்ரெண்டு. கடைசியா தைரியத்தை வரவழைச்சு அதுல என்ன இருக்குன்னு நான் பார்த்தேன். ரத்தத்தால ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தா. நான் மட்டும் சாதாரண ஆளா என்ன? சடக்குன்னு கத்தி எடுத்து கைய கிழிச்சு ரத்தத்தால ஐ லவ் யூ டூன்னு 3 எழுத்து அதிகமா எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எங்க காதல் பிரகாசமாச்சு. கனவுல பாட்டு பாடணும். 2 பேரும் ஊர் முழுக்க சுத்தாடேங்கப்பா. அந்த பொண்ணு கிட்ட இந்த உலகத்துல கீதா உன்னைய என்னையும் பிரிக்க யாராலையுமே முடியாதுன்னு சொன்னேன். அப்பதான் என் முதுகுல ஒன்று வந்து மோதிச்சு. திரும்பி பார்த்தா என் அப்பா. அவர் பல்ல கடிச்சதை பார்த்ததும் அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டா. எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரோட்ல எங்கேயாவது பேப்பர் உருண்டை என் கண்ணில் பட்டுச்சு, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படின்னா உங்க லைஃப்ல சிகரெட்டு, சரக்கு, அப்புறம் பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ராங் எது ரைட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டீங்க. அப்ப நாங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சார். உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு, எனக்கு ஒரு 2 நாள் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். யூத் சார், நாங்க என்ஜாய் பண்ணோம்ல. ஹலோ. ஹாய் டார்லிங். அப்பா எங்க இருக்கீங்க? நானா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, எப்போ வருவீங்க? நானு ஒரு 1 ஹவர்ல. 1 ஹவர் தான், அவ்வளவுதான். 1 ஹவர்ல வந்துருவாமா? ஓகேப்பா, சீக்கிரம் வாங்க. ஓகே செல்லம், பாய். என்ன சார், கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாயா, அதை விட உயர்ந்தவ என் பொண்ணு. சார், உங்களை பார்க்கும் போதே புரியுது உங்க பொண்ணு மேல எவ்வளவு காதல். ஆமாப்பா, என் பொண்ணை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடும். இனிமே பேச்சில்ல, பாட்டுதான். கிளாஸ் மேடம் சொல்லுங்க. 5 o'clock நாம பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கங்க. என் பைக்ல பறந்து வந்துருவேன். ஆல் ரைட், see you at 5. ஒரு நிமிஷம். ஹலோ. இப்போ வரேன். சார், இந்தாங்க சார் உங்க ரெசிப்ட். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இன்னைக்கு மட்டும் நீ இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? அடா, அதெல்லாம் விடுங்க சார். ஃபீலிங்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் நார்மலான விஷயம் தான். ஆனா அதுவே ஒரு சில நேரம் நம்ம மேலேயே ஏறி நம்மள அமுக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் இந்த பிபி, சுகர்னு எல்லாம் வரும். உங்க வயசுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. கூலா இருங்க. மறட்டுமா சார்? சரி தம்பி. போயிட்டு வாங்க தம்பி. ஏய், என்னாச்சு உனக்கு? மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடு. என்னாச்சு சார்? என்னமாப்பா, இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இவனுக்கு எனக்கு 30 வருஷம் பழக்கம். இவன் கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். எங்க நான் ட்ரை பண்ற, கொஞ்சம் தள்ளுங்க. என் பேச்சை இவன் கேட்கலனா இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறான். இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். தள்ளி நில்லுங்க சார், நான் தான் ட்ரை பண்றேன்னு சொல்றேன்ல. சரி பண்ணு. இங்க பாரு, காலையில இருந்து உன் பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. 30 வருஷமா ஒரு பாரத்தை தாங்கிட்டு இருக்க. நீ கூட இதை புரிஞ்சுக்காம போனா எப்படி? நீ ஏன் அவருக்கு இப்படி பண்ண நல்லாவா இருக்கு? கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. என்ன திருட்டு பயல. தேங்க்யூ. பாவம், உங்க கோவத்தை பார்த்து இவன் கூட சூடாயிட்டான் பாருங்க. அதுக்குதான் இந்த லேட் ரியாக்ஷன். ஃப்ரெண்டுன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப வரட்டுமா? அப்பா, உன்னை பார்க்கணும்னு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கஷ்டமே. ஹலோ கிளாஸ் மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். வந்தா என்ன? எனக்காக லைஃப் லாங் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா ஒரு 5 minutes வெயிட் பண்ண மாட்டியா? பண்ணுவேன். இவ்வளவு நாளா பாப்போமான்னு வெயிட் பண்ணேன். இப்ப பாக்குறதுக்காக வெயிட் பண்றேன். என் ஃபீலிங்ஸ் இந்த உலகத்தையும் தாண்டி. வெயிட். பார்டரை தாண்டிட்டா லாங்குவேஜ் புரியாது. அங்கேயே இரு. ஓகே.